சந்தர்ப்ப சூழ்நிலையால சில சமய சிங்கம் பலவீனமாகலாம். அதுக்காக அது வேட்டையை மறந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் டேரெக்டாக உங்களை இந்த பேஜ் கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த பேஜ் கொண்டு வந்த அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ப்ராஜெக்ட் லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த டவுன்லோட கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களை ஆல்மோஷன் ஆப் கொண்டு வரும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுன்னா இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ டு டைம் லைன் அப்படின்னு இருக்குதுங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அலெக்மோஷன் ஆப்பில் இந்த மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட் வந்துடும். ஓகேங்களா? இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இப்போ என்னோட ஃபோட்டோ இருக்குது. இதில் உங்களோட ஃபோட்டோவை ஒவ்வொன்றையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் இமேஜை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் இருக்கிற இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் அப்படின்னு இருக்குதுங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார் ஐக்கான் இருக்குதுங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்துடும். இதில் நீங்கள் இப்போ எந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ என்னோட இந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ பதிலாக அதுக்கப்புறம் மேலே அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குதுங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் ஃபோட்டோ சேஞ்ச் ஆனது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த ஃபோட்டோ கரெக்டாக இந்த மாதிரி ஃபேஸ் தெரியுற மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து தெரியலனா இந்த மேலே ரவுண்டாக இருக்குதுங்களா? இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து லைட்டாக மேலே தூக்கிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக அதுக்கேற்றப்பல இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இருக்கிற ஃபோட்டோவையும் இந்த மாதிரி மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் எடிட் குரூப்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டைம் லைன் லைட்டை மூவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வந்துடும். இதில் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்டாருங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கனை மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை கரெக்டாக அப்படி இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் பண்ணது தெரியும். ஒவ்வொரு ஃபோட்டோவுமே இதில் குரூப் அண்ட் மாஸ்க்குள்ளே போய் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அப்போனா தான் கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோவும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? மாஸ்க்குள்ளே போய்ட்டு எடிட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்க மேலே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இது கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு வீடியோ என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீழே இருக்கிற இதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோ எடிட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.